மாஸ்டர் வெளியேறு. நான் தான் ஆபிரகாம். என்னை விசுவாசத்தின் தந்தை என்பார்கள். என் தந்தையின் பெயர் தேராகு. கர்த்தர் என்னை நோக்கி, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அப்பொழுது பிழைப்பாய் என்றார். நான் எனது 100ஆம் வயதில் கர்த்தர் எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். அவனுக்கு நான் ஈசாக்கு என்று பெயரிட்டேன். கர்த்தர் என்னை நோக்கி, உன் பிள்ளையை எனக்கு பலியாக கேட்டார். நானும் கீழ்ப்படிந்தேன். அப்பொழுது கர்த்தர், உன் பிள்ளையின் மேல் கை போடாதே என்றார். கர்த்தர் என்னை நோக்கி, உன் குமாரன் என்று பாராமல் ஒப்பு கொடுத்ததினால் உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவேன் என்றார். நீங்களும் என்னை போல் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆமென். நன்றி. Fancy dress. Next, Master யோசேப்பு. நான் தான் யோசேப்பு, யாக்கோபின் அன்புக்குரிய மகன். என் சகோதரர்களின் பொறாமையால் என்னை எகிப்தியரிடம் விற்கப்பட்டேன். போத்திபாரின் மனைவியின் பொறாமையால் குற்றச்சாட்டால் சிறையில் அடைக்கப்பட்டேன். சிறையில் இருந்தபோது மற்ற கைதிகளின் சொப்பனங்களுக்கு அர்த்தம் கூறினேன். அதே போல் ஒரு நாள் பார்வோனின் சொப்பனத்திற்கு அர்த்தம் கூறினேன். அதனால் எகிப்தின் பிரதான மந்திரியாக்கி பஞ்சகாலத்தில் அதனை சரியாக நிர்வாகம் பண்ணினேன். பஞ்சகாலத்தில் என் சகோதரர்கள் எகிப்து உணவை தேடி எகிப்துக்கு வந்தபோது அவர்களை நான் அடையாளம் கண்டு கொண்டேன். மீண்டும் என் குடும்பத்துடன் இணைந்து வாழ கர்த்தர் உதவி செய்தார். யோசேப்பை போல தரிசனத்தில் நிலைத்திருப்போம். நன்றி. ஆமென். அடுத்ததாக மோசே. நான் மோசே. என் தாயின் பெயர் ஜோசபாத். பார்வோனின் மகள் என்னை வளர்த்தார். என்னை திக்குவாயும் மந்தமாகவும் உள்ளவன். ஆனாலும் கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்தார். நான் ஒரு நாள் ஆடு வைத்துக் கொண்டிருக்கையில் எரி முச்சடியில் ஆண்டவர் என்னோடு பேசினார். என்ன பேசினார் என்று தெரியுமா? இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து மீட்டு கானான் தேசத்துக்கு வழி நடத்த என்னை அனுப்பினார். நானும் என் கோலை உயர்த்தி செங்கடலை இரண்டாக பிளந்து இஸ்ரேல் மக்களை கடக்க செய்தேன். சீனாய் மலையில் ஆண்டவர் என்னோடு இந்த 2 கற்பனைகளை தனது விரல்களால் எழுதி எனக்கு கொடுத்தார். இதுவே தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த 10 கட்டளைகள். என்னென்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாக்க வேண்டாம். யாதொரு விக்கிரகத்தை யாகினும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபசாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுக்குள்ள யாருடையும் இச்சையாதிருப்பாயாக. இதை பின்பற்ற மறவாதீர்கள். சாதாரணமாக ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த என்னையே கர்த்தர் தேர்ந்தெடுத்தார் அல்லவா? அதே போல் நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலைகளிலும் தாழ்மையாய், பொறுமையாய், உண்மையாய், பண்பாய் நடந்து கொண்டால் ஏசப்பா உங்களையும் ஒரு நாள் உயர்த்துவார். நன்றி. அடுத்ததாக எஸ்தர் ராஜாத்தியாக ஜான். நான் தான் எஸ்தர் ராஜாத்தி. நான் இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு அனாதை பெண்ணாய் இருந்தேன். யூத குலத்தை சேர்ந்த ஒரு பெண். என்னுடைய சிறிய தகப்பன் மொர்தெகாய் என்னை வளர்த்தார். அகாஸ்வேரு ராஜா என் மீது வைத்த மிகுந்த அன்பினால் எனக்கு இந்த கிரீடத்தை தரிப்பித்தார். என்னுடைய ஜனத்திற்காக நான் உபவாசம் பண்ணி
வந்தேன். யூத குலத்தை அழிவிலிருந்து மீட்ட எஸ்தர் ராஜாத்தி நான் தான். என்னை போல் நீங்களும் உங்கள் நாட்டிற்காக, உங்கள் ஜனத்திற்காக ஜெபியுங்கள். கர்த்தர்